अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அம்பாளுடைய ரத்னாம ஸ்தோத்திரம் நீளமான ஸ்தோத்திரம். இத படித்தால் வரக்கூடியதான புண்ணியம் எவ்வளவு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறோம். இதற்கு முன்னால எப்படி சாஸ்திராமத்தை படிக்கணும் அப்படிங்கிறது முதல்ல சொன்னேன். முதல்ல பிராதஸ்நாத்வா விதானில சந்தியா கர்ம சமாப்தியதா, எப்படி சொல்லணுமோ அப்படி ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ண பிறகு சந்தியாவந்தனம் பண்ண பிறகு பூஜா கிரகம் ததோ கத்வா பூஜா கிரகத்துக்கு போய் அதுக்கப்புறம் சக்கரராஜம் சமர்த்தது ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாலே ஒரு புஷ்பாஞ்சலி ஆகும். பிறகு ஜபத்துக்கும் புஷ்பாஞ்சலிக்கு நடுவுல சாஸ்திரநாமத்தை படிக்கணும். முதல்ல ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் சாஸ்திரநாமத்தை படிச்சு விட்டு அதுக்கப்புறம் அப்ப அதுக்கு புஷ்பாஞ்சலி போடணும் அப்படிங்கிறது பார்த்தோம். வித்யாங்கது சஹசிரம் திரிசதம் சதமேவா, வித்யானது எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு ஜபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா 1000 பண்ணுங்கோ. 1000 பண்ண முடியலன்னு என்ன பண்றது, 100 பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியலன்னு என்ன பண்றது, 108 பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியாது கேட்கக்கூடாது. என்ன திரிசதம் சதமேவா இது வரைக்கும் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ரகசிய நாம சாஹசிரம் இதம் பஸ்காத்மேன்னரா, இந்த ரகசிய நாம ஸ்தோத்திரத்தை படிக்கிறோம். இது நித்திய கர்மம் தினந்தோறும். இதை படித்தா வரக்கூடியதான புண்ணியம் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்ற. ஜபம் ஜன்ம மத்தியம் படத்தே சுதி. ஒரு புத்திசாலியா இருக்கிறவன், புத்திசாலின்னா வெறுமன புத்திசாலி மட்டுமல்ல, குரு அனுகிரகமும் அம்பாஜி அனுகிரகம் பெற்றவன், அவன் தான் சுத்தி. அப்படிப்பட்டவன் ஜன்மமுத்தி ஒரு தரம் படித்தாலே போதும். இந்த ஜன்மாவுக்குள்ள ஒரு தரம் படித்தாலே இப்படி நான் சொன்ன பிரகாரமாக யார் படிக்கிறாரோ அவளுக்கு சத்திய புண்ணிய பலம் வச்சு திருணுத்துவம் கும்பசம்பவ, அவருடைய புண்ணிய பலம் எவ்வளவு புண்ணியம் அவருக்கு வரது என்கிறத நான் சொல்றேன். திருணுத்துவம் கும்பசம்பவா, ரெண்டு சாதாரணமா படித்தா நான் சொல்றேன், நீங்க அவ்வளவுதான் இருப்பான். ரெண்டு கேட்க வேண்டாம், துணுன்னு சொல்ல வேண்டாம், வச்சுன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் சொல்லிட்டே இருக்கார், இவர் கேட்டுட்டே இருக்கார். இவர் கேட்கலன்னா அவர் சொல்லுவாரா, இல்ல அவர் சொல்லிட்டு கூட இவர் கேட்காம இருக்க முடியுமா? காதை பத்தி வேற அவர் தான் கேள்வி கேட்டார். இவருக்கு சொல்லுங்க அப்படின்னு முதல் கண்டத்துல கேட்டார். அப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப கேள்வி கேட்டு அதுக்கு சொல்லும் பொழுது எதிர்க்க இருக்காரவன் நான் கேட்க மாட்டேன்னு காதை பொத்திப்பாரோ, அப்ப துணுன்னு ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டாம். இருந்தாலும் ஏன் சொல்ற, நான் கேள்வி சொல்றது மட்டுமல்ல நீ கேளுன்னு வேற சொல்லிட்டு இருக்க, அதுவா? இது ரொம்ப முக்கியம், இது தெரியாது, சொன்னாதான் தெரியும். ஆகையால் சொல்றேன். சில விஷயங்கள் நமக்கு பலவிதமாக லௌகிகமான விஷயங்கள்னாலேயே தெரியும். சில பேர் பேசிட்டு இருக்கிறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது குரு சொன்னாதான் புரியும். ஆகையால் சொல்லியா. அப்ப சுருணுன்னு சொல்றார். நான் சொல்லிட்டே இருக்கேன், சில சமயத்துல நம்ம பேசிட்டே இருப்போம். கேட்கிற சமயத்திலேயே என்ன ஆயிடும் தெரியுமோ, நான் சிலது விட்டு போயிடும். விட்டு போயிட்டோம்னா எப்படின்னு அது முக்கியம் இல்லை, நான் சில காதல வாங்கிக்காம இருப்போம். அப்படி இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. அட்டென்ஷன் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாம கேளுவோம். பட்டு சுருன்னு சொல்றதுனால என்ன, அவதானமாக கேட்கணும், இது அட்டென்ஷன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்ற. இப்ப பார்ப்போம்.
பிரீதி விசேஷத்து இதர வியாவிருத்த முக்தம் பாவியத்துவம். இந்த அம்பாளுடைய சஹஸ்ரநாமத்தை படித்தால் அம்பாளுக்கு அதிகமாக பிரீதி, வேற எதனாலையும் வராதான ஒரு பிரீதி வருது. அதோட மட்டும் இதர வியாவிருத்த, வேற எதனாலையும் கிடைக்காதான ஒரு பிரீதி வருதுங்கிறது சொல்லப்பட்டிருக்க பாவியத்துவம். விசேஷ அஜானாது அனவகத பிராயமேவா. இது ரொம்ப அஜானம் மனுஷாருக்கு இருக்கு, அதனால இது தெரியல, சொன்னாதான் தெரியும். அதுக்காக இச்சதா விசேஷ பதவாச்சம் பரிமாணமா எவ்வளவு புண்ணியம் வருதுங்கிறது பாருங்கோங்கிறது. கார்கை ஏகாதசதி 11 ஸ்லோகங்கள்ல சொல்ல போற. ஜன்ம மத்தியே சகிருச்சாது ஏவம் பகதே சுதி தஸ்ய புண்ணியபலம் வச்சே சுணுத்வம் கும்பகம் பவா. ஜன்ம மத்தியே இத்தியாதி முக்த பிரகாரேன சொன்ன பிரகாரமாக காலம் இருந்து ஜபம் பண்ணி, முதல்ல நம்ம அனுஷ்டானங்கள்ல ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி பூஜை கிரகத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு அம்பாளுக்கு கையில புஷ்பத்தை எடுத்துட்டு போட்டேடையானால் உக்த பிரகாரேன ஜன்ம மத்தியே சகருத் படித்த நாமசாஹஸ்ர அந்தர்கதத்து ஏகைத்த. ஒரு தம் சஹஸ்ரநாமத்தை படிச்சது, சஹஸ்ரநாமத்தை படிச்சது எத்தனை நாமாக்களை படிச்சிருக்கு? 1000 நாமாக்களை. அந்த 1000 நாமாக்கள்ல ஒரு நாமா படிச்சதுக்கு எவ்வளவு பலம்? 1000 நாமாக்கள்ல ஒரு நாமா படிச்சதுக்கு என்ன பலம் இல்லை. அதனால சஹஸ்ரநாம அந்தர்கதத்த ஏகைத்த நாம்னா ஒவ்வொரு நாமாவுக்கும் கீர்த்தனாத்து அயம் வர்த்தமான புண்ணியராசி. நீங்க கேட்கக்கூடியதான புண்ணியம் இவ்வளவு வரப்போகுது. போனா அது சாஸ்திர குணிதத்த, ஏன்னா 1000 நாமா படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால 1000ஆல பெருக்கணும். சகல ஸ்தோத்திர பாகத்த பலம் எவ்வளவு புண்ணியம் சொல்றது. யாவது ஜீவம் கிரியமான ஸ்தோத்திர பாகம் இந்த கணக்குல ஜன்மா முழுக்க பண்ணினேனால் யாவத்தியா ஆவருத்தையா சம்பவேயு எவ்வளவு தரம் வருமோ தாவத்வாரம் தற்பலம் குணயித்வா, அதோட அத்தனை பலம் இருக்குன்னு அதை எண்ணி கஜனிதாயாக தேவதாயாக பிரீத்தே, அதனால உண்டாகக்கூடியதான அம்பாளுடைய ஒரு பிரீத்தியே பரிமாணம் புத்தி பக்தி ஊகரீயம் எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கு அப்படின்னு நாமளா கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதா. இது சமுதாயார்த்தா வச்சமானார்த்தத்து துரூகத்வாதேனா. இது சொன்னாத்தான் புரியும், சாதாரணமாக புரியாது. துரூகம் விருதுகள். அதனால வச்சே இது பிரதிஜா பூர்வகம், நான் இதை சொல்லுகிறேன் என்ற பிரதிஜையுடன் கேளுங்கோ என்று சிஷ்யத்த சாவதானதா சம்பாதனம். வேற எங்கேயும் திரும்பி பார்க்காதீங்க, அட்டென்ஷனோட கேளுங்கோ அப்படின்னு. அதான் கேட்டுட்டாங்க, நீங்க சொன்னா கேட்கத்தானே போறா. இது எனக்கு கேளுன்னு சொல்றது என்ன, நான் சொல்றேன் கேளுங்கோன்னு என்ன அர்த்தம், சாவதானமாக கேளுங்கோ. அத இனிமேல் எவ்வளவு புண்ணியம்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுற. ஒரு நாமா வச்சோம்னா உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் வருதுங்கிறது கேட்கப்படுற. கங்காதி சர்வதீர்த்தேஷு யஸ்னாய கோடி ஜன்மசு. கங்காதி சர்வதீர்த்தேஷு, கங்கா யமுனா கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இப்படிப்பட்டதான ஜலங்கள்ல 1 கோடி ஜன்மாக்கள் தினந்தோறும் விதியாக ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு பலமோ அவ்வளவு பலம். அது முதல்ல கணக்கில் சேர்க்க. கங்காதி சர்வ தீர்த்தேஷு, கங்கா முதலிய எல்லா தீர்த்தங்களிலும் யஸ்னாயா கோடி ஜன்மசு 1 கோடி ஜன்மாக்கள் தினந்தோறும் கங்கையில ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம். கங்கா முதலிய எல்லா ஜலங்கள்லையும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியம். முதல்ல கங்காதி ஜாதிபதையில புஷ்கராதே பரிகிரகா. கங்காதின்னு சொன்னா கங்கை மட்டும் இல்ல, புஷ்கர கஷேத்திரமும். இந்த புஷ்கரம்னு சொல்ற பதில அப்பப்ப அந்தந்த நதிக்கு புஷ்கரம் வருதுங்கிற அந்த புஷ்கர தீர்த்தம் இந்த நதியில வந்து விழாடுறதுனாலதான் அதுக்கு புஷ்கரம்னு. இப்ப அடுத்த வருஷம் காவேரி புஷ்கரம் வரப்போகுது. இதுக்கு முன்னால கிருஷ்ணா புஷ்கரம் வந்தது, அதுக்கு முன்னால கோதாவரி புஷ்கரம் வந்தது. இதே போல இந்த வருஷம் காவேரி புஷ்கரம் வரப்போறது. அந்த தினத்தன்னைக்கு அந்த புஷ்கர நதியில இருக்கக்கூடியதான ஜனமானது இதுல வரப்போகுது. அதனாலதான் அது விசேஷம். அதனால புஷ்கர நதி ரொம்ப வசதி. புஷ்கராத்யாதிர்த்தானி இத்தியாதோ
புஷ்கரஸ்தெய்வ சர்வதீர்த்த ஆதித்யேனா. இந்த பிரளயம் ஒரு சிருஷ்டி உண்டாகிறப்ப முதல்ல புண்ணிய தீர்த்தத்தை தயார் பண்ணது புஷ்கரம். அதனால்தான் அதுக்கு ரொம்ப விஷயம். கங்கையானது பின்னால வந்தது. பகீரதனுடைய ஒரு எஃபர்ட்னால கங்கா நதி வந்தது. அதே போல ஒவ்வொரு நதிக்கும் ஒரு கதை உண்டு. ஆனா இந்த புஷ்கரம் மட்டும் முதல்ல பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணினா சிருஷ்டி ஆதியில. அதனால புஷ்கராத்யாதி தீர்த்தானி இத்தியாதோ புஷ்கரஸ்தெய்வ சர்வதீர்த்த ஆதித்யேன பிரசித்தாவதி. எல்லா தீர்த்தங்களுக்கும் பிகினிங்காக சொன்ன போதிலும் அதோக்கு ஆதித்யேன கங்காயா கிரகணம். அப்ப என்ன சொல்லணும்? புஷ்கராதி சர்வதீர்த்தேஷு அப்படிதானே சொல்லியிருக்கோம். கங்காதி சர்வதீர்த்தேஷுன்னு ஏன் சொல்லியிருக்கா வாக்கியவிகள்? அப்படியா? கங்காயாக கிரகணம் தஸ்யாக திரிலோககாமித்வேன. புஷ்கரம் பூமியில தான் இருக்கு. கங்கா தேவி எங்க இருக்கா? தேவலோகத்துல இருக்கா வியத் கங்கான்னு. இந்த லோகத்துல இருக்கிற கங்கா மாதாவுக்கு பாகீரதின்னு பேரு. பாதாள லோகத்துல இருக்க கங்கைக்கு பாதாள கங்கான்னு பேரு. கங்கா மாதாவை ஸ்வர்க லோகத்துலதான் இருந்தா. பகீரதர் தபஸ் பண்ணி அந்த அம்மாவை கொண்டு வந்தார். எதுக்கு தெரியுமோ? அவருடைய முன்னோர்கள் கபிலர்னால எரிக்கப்பட்டு எல்லாரும் சாம்பல் ஆயிட்டார். அகால மரணம் முடியும், பிரமாத மரணம். அது போல இருந்தா அவளுக்கு உத்தம கதி கிடைச்சார். அவளுக்கு உத்தம கதி கிடைக்கணும்னா என்ன பண்ணாலும் கங்கை ஜலத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. இந்த ஊர்ல இருக்க ஏதோ கங்கை ஜலம்னா அப்படியே காட்டுக்கு போயிட்டு பிளைட்ல இல்லைன்னு இங்க இருந்து ஆர்டர் பண்ணிருந்தா 4 கங்கை ஜலம் அது இங்க கழிச்சா வரும்னு நீங்க நினைக்கிறது. அப்படி இல்லை. அதை நியமபூர்வமா கொண்டு வரணும். அந்த காலத்துல கங்கை இந்த ஊர்ல இல்லை, ஸ்வர்கலோகத்துல இருக்கு. இப்போ கங்கை ஜலத்தை கொண்டு வரணும், இவர் சொர்க்கத்தை போகணும். அப்படி எங்க இருந்து கொண்டு வரது தெரிஞ்சு என்ன பண்றது? விவகாரம் இல்லைன்னு தபஸ் பண்ணினார். 10,000 வருஷம் தபஸ் பண்ணின பிறகு மகாவிஷ்ணு பாதத்திலிருந்து உண்டானதான அந்த கங்கா மாதா சரி நீங்க சொன்ன பிரகாரமா பூலோகத்துக்கு வரவேன்னு ஒத்துட்டார். ஆனா ஒரு வார்த்தை சொன்னா, நான் வரது ஒண்ணும் நிக்கல, ஆனா என்னை தாங்கிறதுக்கு ஒரு முயற்சி வேணும். பூமி தாங்க. நான் அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்தேன்னா என்னுடைய வேகத்துக்கு பூமியானது பாதாளத்துக்கு போயிடும், ஒரே சமுத்திரமாயிடும். அப்புறம் நீங்க பார்த்தும் போது இவர் என்ன பண்றது? கனக வச்சுனா பூதம் பலம் வச்சுன்னு வேற ஏதோ ஒன்று இருக்க. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா 10,000 வருஷம் ஆன பிறகு இன்னொரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் யோஜனை பண்ணி பரமேஸ்வரனுக்கு இந்த சக்தி இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு வச்சு 10,000 வருஷம் மறுபடியும் தபஸ் பண்ற. பரமேஸ்வரன் அவர் பார்த்தீங்களா பக்திக்கு ஆச்சரியம். எப்பவுமே அவர் கோபிக்க மாட்டார். அவர் கோபம் தானே வேற காரணம் தப்பு இருக்கணும். அதனால என்ன பண்றாங்க? கருணையோட நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. சரின்னு ஒத்துண்ட. சரி இப்ப என்ன கங்கா மாதாவை மறுபடியும் கீழே விழுந்தோன்னு பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? சரின்னு அப்படி தாண்டி குடிச்சுட்டு இருக்கார். அப்ப அந்த கங்கா மாதாவை தன்னுடைய ஜடக்குள்ள வாங்கிட்டார். வாங்கிட்டதுன்னா கங்கா மாதா என்ன ஆச்சுன்னா ஜடக்குள்ள விழுந்திருக்கிற ஜடம் வந்து வரல. ஏன் தெரியுமோ? நான் என்ன தாங்கிறது இந்த ஊர்ல யாரும் இல்லைன்னு கர்வமா தெரிஞ்சுங்களோ இல்லையோ, அது தெரியணுமோ இல்லையோ உங்களுக்கு. அதுக்காக எவ்வளவு கங்கா மேல இருந்து கொட்டு கொட்டுறது எல்லாம் ஜடையில விழுது, ஜடையில இருந்து வரவே இல்லை. என்ன பண்றது? என்ன பண்றது? சுத்திக்கொண்டே இருக்கு. அப்ப பார்த்தாரா அவர் பகீரன் மறுபடியும் மகா பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண ஒரு குச்சி எடுத்து அந்த ஜடையை கொஞ்சமா அப்படியே அசைச்சார். அதுக்குள்ள ஒரு ஓட்டை போட்டதுன்னா அதுல இருந்து வெளியில ஓடி வந்தது கங்கா மாதா. இப்படி ஓடி வந்தது அந்த கங்கா மாதா. அதை பிடிச்சலாமா இவருக்கு எல்லாம் அதை வாங்குவோன்னு இவர் ஓடுறார். இவர் தேர்வை போயிட்டு இருக்கார். பின்னால கங்கா மாதா ஓடி வந்துட்டாரு. கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆச்சுன்னா பின்னால கங்கா வரது நின்று போச்சு. ஏதாவது வந்துட்டே இருந்தாலே நடுவு நின்று போயிருக்கு. ஜலமே காணுமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல திருப்பியும் அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு இடத்துல நின்று போச்சு. அப்ப என்ன ஆச்சு? ஒரு மகர்ச்சி இருக்கார். அவருடைய ஆசிரமத்தோடு நின்று போயிருக்கு. அந்த ஆசிரமம் காணும். ஏன்னா ஜலமாகவே முடிச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு அவங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை நமஸ்காரம் பண்ணி இது போல ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, என்னுடைய ஆசிரமத்தை அடிச்சுன்னு போயிடுச்சு. அதனால தபஸ்க்கு விக்னம் வருதோ இல்லையோ,
கமண்டத்துக்குள்ள போயிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லா ஜலமும் கமண்டத்துக்குள்ள போயிட்டு சின்ன கமண்டம் தான். அதனால கமண்டல் சைஸை பார்த்து ஏமாந்துடாது. கமண்டல சைஸ் சின்னதா இருந்தாலும் அதை வச்சுட்டு பவர் எவ்வளவு இருக்கோ அது மாதிரி. அதனால விவகாரம் என்ன, கமண்டல்ல குடம் மாதிரி பெருசா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னு, அந்த கமண்டலத்துக்குள்ள போயிடுதுங்கிறதுக்காக இவர் போய் நமஸ்காரம் பண்ணி இது போல நான் அடிச்சுன்னு போறேன் நல்ல காரியத்துக்காக சொன்னேன். அதை காதை தெரிஞ்ச அந்த காதுல இருந்து மறுபடியும் எல்லாம் வந்து அத்தனை காந்தியும் அது அப்படியே அழுத்தன்னு போய் பாதாள லோகத்துக்கு முன்னாடியே பாதாள லோகத்துக்கு வழி பண்ணி வச்சிருந்த அவள்லாம் பூமியை நோண்டி அதுக்குள்ள விட்டதுன்னு அங்க இருக்கக்கூடியதான அந்த தூசி மேல அந்த பஸ்மா மேல கங்கா ஜலம் விழுந்து அத்தனை பேரும் சொர்க்க லோகத்துக்கு போனாராம். இது கதை. இது மாதிரி அதனால அந்த கங்கையானது தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தா தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான கங்கைக்கு ஸ்வர்கங்கான்னு பேரு, ஆகாச கங்கான்னு பேரு. பூமியில வந்த பிறகு பகீரதன் கொண்டு வந்ததுனால அதுக்கு பாகீரதின்னு பேரு. பாதாள லோகத்துக்கு போனாலும் அதனால பாதாள கங்கான்னு பேரு. 3 உலகத்திலையும் சுத்திட்டு இருக்கா கங்கா மாதா. அதனால இந்த ஒரு லோகத்துல இருக்கிறது புஷ்கரம். முன்னால பிறந்திருந்தானா அவரை விட இவர் பின்னால வந்தது ரொம்ப பவர்ஃபுல்னு. அதனால இவரை முன்னால சொல்லியிருக்காங்க கங்கா சர்வதீர்த்தேஷு. அதனால ஆதித்யது கங்காயா கிரகணம் சத்யாக திரிலோகாமித்வேன மூலகத்திலையும் இருக்கிறதுனால கங்கா பதாது உபஸ்திதம் சத்தல்லோக தீர்த்தானாம் சர்வபதேன சங்கிரகார்த்தம். அதனால கங்கையில ஸ்நானம் மட்டும் இல்ல, பூலோகத்துல இருக்கிற எல்லா தீர்த்தங்களும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ, தேவலோகத்துல இருக்கிற எல்லா தீர்த்தத்தையும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ, பாதாள லோகத்துல இருக்கிற எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ, சஹஸ்ரநாமத்துல ஒரு நாம சொன்ன புண்ணியம். இப்ப அது படிக்கிறாங்கிற சர்வபதேன சங்கிரகார்த்தம் அதையேவ கங்காபதம் பவிஷ்யோத்தர புராணே ததைவ நிரூபியதே. இந்த கங்காபதம் பவிஷ்யோத்தர புராணத்தை இப்படி சொல்லியிருக்கு. யஸ்மாத் பகீரதோ தேவி ஸ்வர்கங்காம் சுவாமி ஆனது. எக்காரணத்தினால பகீரதனானவன் ஸ்வர்கங்காம் ஸ்வர்கலோகத்திலிருந்த கங்கையை சுவாமி ஆனது இங்க கொண்டு வந்து அதஸ்வம் முனிகு சர்வை அக்காரணத்தால் தான் எல்லா முனிகளும் உங்களை கங்கேதி பரிசிஷ்யதே கங்கா என்று கூறுகிறார்கள். தீர்த்தாந்தர கிரகணேஷு புஷ்கர தீர்த்தமோ மற்ற தீர்த்தங்களையோ ஏதாவது சொல்லியிருந்தா பூலோகதானியேவ சர்வ தீர்த்தானி பாசேரன். பூலோகத்தில் நதிகள் ஸ்நானம் பண்ணினா புண்ணியங்களோ அவ்வளவு நடக்கே. அத்திர பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் பறையா மிகுந்த ஸ்ரத்தையுடன் சஹஸ்ர பரிவர்த்தரான் பத சதுஷ்டயம். இந்த 4 கண்டிஷன் சொல்லியிருக்க. ஒவ்வொரு நாளும் விடாமல் ஸ்ரத்தையுடன் மிகுந்த ஸ்ரத்தையுடன் 1000 வருஷங்கள் பண்ணினா என்னமோ அவ்வளவு புண்ணியம். பத சதுஷ்டயம் அத்திர பட்சமானம் மேல போய் படிக்க போறோம். பூர்வத்திர சர்வத்திர அன்வேதவியம். இது போல எத்தனை நாள்ல கோடி ஜென்மத்து 1 கோடி ஜென்மாக்கள் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ, இத்தனை புண்ணிய சேத்தங்களை ஸ்நானம் பண்ணினா அத்தனை புண்ணியமும் சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமாவை சொன்னா போதும். ஏவம் திரைலோக்கியாந்தர்கதானாம் நிகில தீர்த்தானாம். எப்படி 3 உலகத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா தீர்த்தங்களையும் மத்திய ஏகஸ்மின் தீர்த்தே பிரதிதினம் விஜயா பரையா ஒரு தீர்த்தத்திலையாவது மிகுந்த ஸ்ரத்தையுடன் விதியுடன் ஸ்நானம் பண்ணி. முதல்ல நதியில ஸ்நானம் பண்றது எப்படின்னு தெரியும். நதி பிரவாகம் எது இருக்கோ அதுக்கு எதிர்பட்டதுல இருந்து ஸ்நானம் பண்ணணும். பிரவாகம் இந்த பக்கம் வந்துட்டே இருந்தா நீங்க எதிர்பட்டதுதான் ஸ்நானம் பண்ணணும். அந்த நதி பிரவாகப்பட்டதை ஸ்நானம் பண்ணக்கூடாது. முதல்ல ஆற்றுல ஸ்நானம் பண்ணிட்டு தான் அங்கே போய் ஸ்நானம் பண்ணணும். நேரம் அங்கே போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. முதல்ல ஆற்றுல ஸ்நானம் பண்ணிட்டு பசுத்தை கட்டிட்டு அங்கே போகணும். போயிட்டு ஆசமனம் பண்ணி அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணி எந்த நதியில ஸ்நானம் பண்றதோ அந்த நதிக்கு அர்க்க பிரதானம் கொடுத்து அதுக்கப்புறம் முழுகி ஸ்நானம் பண்ணணும். ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் தலையில விட்டுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. முழுகி ஸ்நானம் பண்ணணும். இது ஸ்நானம் பண்ணக்கூடியதான முறை. முதல்ல எந்த நதியில ஸ்நானம் பண்றதோ அந்த நதிக்கு அர்க்க பிரதானம் கொடுக்கணும். இப்படி எடுத்து அது அதனால விதினா ஸ்நானம் பண்றது பரையா ஸ்ரத்தையா ஸ்நானேன
சஹஸ்ர பரிவர்த்தர பூர்த்தி ஈதிருஷம் ஏகம் ஜன்மா. இப்படி 1000 ஜென்மா, 1000 வர்த்தரங்கள் இது போல. தாதிருஷ கோடி ஜென்ம பரியந்தம், இது கோடியோட பெருக்குதா. தீர்த்தஸ்நான ஜனிதம் புண்ணியம், இதுதான் கதைவ. இது மாதிரி ஒரு நதி இல்ல, 1000 நதிகள். சர்வ தீர்த்தஸ்நான ஜனித புண்ணியானி நிச்சேஷாம் ராசி ஏகா. அதனால இந்த ரத்னாமத்துல படிச்சிருக்கனால எவ்வளவு புண்ணியம் வருதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஞாபகத்துங்கோ, அத்தனையும் படிச்சாலும் நமக்கு இன்னும் கஷ்டங்கள் வருதுங்கிறார். அவளை பாப்பம் பண்ணிருக்கு இல்லாத போனா எனக்கு எப்படி வரும்? அவளை பாப்பம் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த மனுஷ ஜன்மாங்கிறத சிவானுகிரகத்தினால வந்துருக்கு. ஞாபகத்துக்கு நமக்கு ஏதோ ரைட்டா நினைக்கப்படாது, அதாவது அனுகிரகத்தினால நமக்கு வந்துருக்கு இந்த ஜென்மா. இந்த ஜென்மாவை நம்ம எப்படியாவது கணக்கு வைக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறதை தவிர ஏதோ ரைட் எனக்கு வந்துருக்கு அதனால நான் வசதிங்கிற எண்ணம் மட்டும் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஆகையால் பொதுலிங்க பிரதிஷ்டாந்தோயாக விமுக்த அவிமுக்த கஷேத்திரத்துல கோட்டிலிங்க பிரதிஷ்டாயாம் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினாலே எவ்வளவோ புண்ணியம். அப்படி இருக்கும்பொழுது கோட்டிலிங்க பிரதிஷ்டாயாம் ஏகஸ்மின் ஸ்தாபித லிங்கம் விஸ்வம் சம்ஸ்தாபிதம். ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணினாலே உலகத்தை எல்லாம் நிறுத்தினா எவ்வளவு புண்ணியம் வருவோம் அவ்வளவு புண்ணியம்னு சொல்றது. வசனங்கள்னால இதர தேவதா பிரதிஷ்டாம அபேட்ச சிவ பிரதிஷ்டாயாக ஆதித்யம் அன்வானா. மற்ற தேவதைகளை பிரதிஷ்டை பண்றதை விட சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றது ரொம்ப விசேஷம். அது அம்பாளோட சேர்ந்து பரமேஸ்வர லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்றது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்றது. காசியாம் தாபத்து, காசியில 4 கஷேத்திரம் இருக்கு. காசின்னு ஒண்ணு, வாராணசின்னு ஒண்ணு, அவிமுக்தம்னு ஒண்ணு, அந்தர்கிரகம்னு ஒண்ணு, 4 இடம் இருக்கு. அதுல காசியாம் தாவது காசி வாராணசி அவிமுக்தம் அந்தர்கிரகம் சாய்க்கு சத்வாரி ஸ்தானானி. இது எங்க இருக்கு? காசியில போனா நமக்கு ஒன்றும் தெரியுது, கேட்காதீங்க. புரஹத்ஜால பாலாதோ ஆம்னாகானி, புரஹத்ஜாபாரோபனிஷத்துல இதை பற்றி சொல்லி இருக்க. சேது பூர்வபூர்வத்து உத்தரோத்தரம் வியாபிய பஞ்சக்ரோசவது உத்தரோத்தரம் புண்ணியவது. இந்த 4லையும் காசியை விட வாராணசி ரொம்ப விசேஷம். வாரணாசியை விட அவிமுக்த கஷேத்திரம் விசேஷம். அவிமுக்த கஷேத்திரத்தை விட அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான அந்தர்கிரகம் விசேஷம். இது கதி பரமேஸ்வரத்து சரீரமேவா. அந்த பரமேஸ்வரனுடைய சரீரமே தான் அந்தர்கிரகம். சரீரனோத்த அபேதா நித்தியத்வார்த்தா. ஏன்னா சரீரமும் சரீரமும் ஒண்ணுதான். அதே போலயே நித்தியம் அபிசப்தேன பாபானி கஷ்டந்தே விஜசப்தமா. அபிங்கிற சப்தத்தினால பாபம்னு அர்த்தம். கைர்முக்தம் நமயா வியக்தம் அவிமுக்தம் அதஸ்மிருதம். அந்த பாபங்கள் எல்லாத்துல இருந்தும் மனுஷன் என்னை பார்த்த அந்த கஷேத்திரத்துக்கு வந்ததுமே தப்பிச்சுக்கிறான். அதனால அந்த கஷேத்திரத்துக்கு என்ன பேரு? அவிமுக்தம். இது லிங்க புராணோக்த. இந்த பரமேஸ்வர வைபவத்தை லிங்க புராணம் விசேஷமாக சொல்றது. அங்கே நிர்வச்சனத்தை அந்தர்கிரகே முக்கியத்தையா உபபத்தவும் அங்க சொன்னதான அந்த டெபனேஷன் முக்கியமாக அந்தர்கிரகத்தில் தான் இருக்கு. தத்வியாபக ஸ்தான விசேஷ நிரூட லட்சணையா. அந்த அந்தர்கிரகம் எனக்கூடியதான இடமானது எங்க இருக்கோ அதை நிரூட லட்சணையா பிரயோக பாகுல்யாது. அங்க போனா தெரியும். கோவிலுக்கு போனால் காசி கஷேத்திரத்துல வாராணசிங்கிற ஊர்ல இருக்கு. அந்த பரமேஸ்வரனுடைய கோவிலுக்குள்ள போனா அந்த இது அவிமுக்தம்னு காமிப்பா. அந்த அவிமுகத்துக்குள்ள அந்த துவாரத்துக்குள்ள இந்த உள்ள போனா அது உங்களுக்கு நிச்சயமா அந்தர்கிரகம்னு தெரியும். அது யாரும் கவனிக்கிறது இல்லை. போய் அடிச்சு குடிச்சுட்டு அந்த பரமேஸ்வரனுடைய அந்த லிங்கத்தை தொட்டா இவளை புண்ணியம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். லிங்கத்தை பார்த்தா புண்ணியம் தான். கங்கா ஜலத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணினா புண்ணியம் தான். நான் இந்துன்னு சொல்றேன். ஆனா இந்த கோவிலுக்குள்ள போனேன்னா அந்த அவிமுக்த கஷேத்திரம் பார்த்தேன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்தர்கிரகத்துக்கும் போகணும். அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கு. அதனால அந்தர்கிரகத்தை முக்கியம் அவிமுக்தம். இது ஞானாபாவாத் அஜானம் சத்து அவிமுக்தம் அந்தர்கிரகமேவா.
இந்த அவிமுக்தம்ங்கிறது அந்த கிரகம்னு ஒண்ணுதான். இது ஞாபகன்னாக அவிமுக்த விதி. அஜாதார்த்தே அவிமுக்தேன்னு இருக்கோ இல்லையா, அது என்ன அர்த்தம்? அஜாதாவே உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சொன்னாதான் தெரியும். அந்தர்கிரக சர்ச்சா அந்தர்கிரகா இத்தனுக்தி. அப்ப அந்தர்கிரகன்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்த நிர்வச்சன ஸ்மாரணேன இவ்வளவு உயர்ந்தது என்கிறது இப்படி சொன்னாத்தானே தெரியும். அதுக்கா புண்ணிய அதிசயவத்வ யோதனாய ததச்ச. ஆகையால் அந்தர்கிரகே சஹஸ்ர பரிவர்த்தன பர்யந்த 1000 வருஷங்கள் பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் சரஜாஸ்ரத்தையா மிகுந்த ஸ்ரத்தையுடன் கோடிலிங்கானியா பிரதிஷ்டாபயதி. கோடிலிங்கங்கள் யார் பிரதிஷ்டை பண்ணுவானோ அது ஏக ஜென்ம ஜனிதம் புண்ணியம். இந்த ஜென்மால நீங்க பண்ணினதான புண்ணியம். சத்திய கோட்டி சங்கா கணனீன ஜாத்தோ ராசி. அது கோட்டியில பேரு எவ்வளவு வருதோ அவ்வளவு புண்ணியம். சஹஸ்ரநாமத்தை ஒரு நாமாவா அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அம்பாலட்சுமனால் நமஸ்காரம் பண்ணி சொன்னா அவ்வளவு புண்ணியம். ஆகையால் சஹஸ்ரநாமத்தினுடைய புண்ணியம் எவ்வளவு வருது அப்படின்னா இவ்வளவு விசேஷமாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேல குருக்ஷேத்திர யோகத்தியா கோடிவாரம் ரவிக்கிறாருன்னு குருக்ஷேத்திரத்துல விசேஷமானது. அங்கே தானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியமோ, தங்கத்தை தானம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் வருதோ அவ்வளவு புண்ணியம்ங்கிறது மேல போய் சொல்லப்பார. இதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.